ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு Revathis தமிழ் கிச்சன். Revathis தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா 2.5 கிலோ, அரிசி 2.5 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே சேர்க்கும் போது வாசம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கோங்க. 2.5 கிலோ அரிசிங்கும் போது 1 கிலோ தக்காளி போட்டால் தான் சரியாக இருக்கும். தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. இப்போது தண்ணி வடிகட்டிட்டு கறியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ஃபஸ்ட்டு கறி வேக வச்ச தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கனால 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி விடுறேன். நார்மல் சாப்பாட்டு ரைஸாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். அரிசி சேர்த்துட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக மல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து கிளறி விடுங்க. அரிசி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. தண்ணி நல்லா சுண்டிக்கிட்டே வருது. அரிசியும் நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியில் நல்லா சுண்டுட்டோம். இப்போது மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போது தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. தண்ணியில் நல்லா சுண்ட பிறகு சாதம் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தம் போட்டுக்கலாம். சாப்பாட்டை நல்லா ஈவனாக பண்ணிக்கோங்க. வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க மேலே. இப்போ தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே நெருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டோம். பாருங்கள், சாதமும் நல்லா வெந்திருக்கு. சாப்பாடு நல்லா தம்மாக இருக்குது. இப்போது சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி விடுங்க. பாருங்கள், எங்கேயும் அடி பிடிக்கல, சாதமும் உடையில, நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.